ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நம்ம வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி பண்ணோம். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வெசல் வச்சாச்சு. அதில் வந்து கோல்ட் வின்னர் ஆயில், கொஞ்சமாக நல்லெண்ணெய், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக கடலெண்ணெய், இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த எண்ணெய் எல்லாத்தோட ஃப்ளேவர் எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது நமக்கு டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இன்றைக்கி 1 kg தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ 1 kgக்கு வந்துட்டு 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் வந்துட்டு போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. அது நல்லா பொரியட்டும். அப்புறம் 2 பெரிய வெங்காயம், பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதை வந்து போட்டுக்கிறேன். அதையும் வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சியும் பூண்டும் வந்துட்டு ஈக்குவலாக வந்து நான் ஆல்ரெடி அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க இருக்கிறனால நான் உடனே அப்பப்போ வந்துட்டு எனக்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் டைம் கிடைக்கும்போது நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறது. நீங்களும் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட்றதுனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் காரம் அதிகமாகிடுன்றனால அப்புறம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் 3ஐயும் வந்துட்டு ஈக்குவலாக போட்டு நான் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுட்ரு போட்டுக்கிறேன். கடையில் வந்துட்டு கரம் மசாலான்னு கிடைக்கிது. பட் எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கிறதில்ல. அதனால் நானே வீட்டில் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருப்பேன் எப்போதுமே. அப்புறம் ஒரு கை புதினா, ஒரு கை மல்லித்தழை. 1 kgன்றனால இதே கொஞ்சம் அதிகமாக போட்டால் நம்ம மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக சொல்லலாம். 1 kgன்றனால நான் என்னோடய கைப்பிடி அளவுலேயே நான் எப்போயுமே ரெகுலராக பண்ணிப்பேன். அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் 3 தக்காளியும், 3க்கு மேலே போட வேணாம், அது தக்காளி சாப்பாடு மாதிரி ஆகிடும். மீடியம் சைஸ் தக்காளி 3 போட்டால் போதும். சின்ன வெங்காயமும் தக்காளியும் வந்து அரைச்சி போட்டிருக்கேன். சில பேர் அப்படியே முழுசாக போடுவாங்க. பட் அரைச்சி போட்டால் அந்த ஃப்ளேவர் இன்னுமே நல்லா வந்து அதுக்குள்ளே போய் சேரும். நம்ம அந்த தக்காளி இதெல்லாம் பொறுக்கி வைக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தயிர் போட்டாச்சு. லைட்டாக மல்லித்தூள் போட்டு நல்லா வந்துட்டு கலந்துக்கலாம். பிரியாணி வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அதில் தான் இருக்குது டேஸ்ட்டு. நெய் வந்து நான் இப்போ இடையில கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணலை, இப்போ தான் நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக சாப்பாடு ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நெய் மேலாக போட்டு நல்லா கலந்து விட்டோன்னா அது வந்து நல்லாயிருக்கும். நான் கறி வந்து 4 விசில் விட்டு தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா கறி வந்து மட்டன் சிக்கன்னா நம்ம அப்படியே சாப்பாடோடு போட்டுடலாம் ரைஸோடையே. மட்டன்றனால நான் தனியாக 4 விசில் விட்டு வச்சுருந்தேன். இப்போ கறி எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரைஸ் வந்து சீரக சம்பா தான் யூஸ் பண்ணுறேன். 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து யூஸ் பண்ணணும். நான் அந்த கறியில் வடித்த தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டேன். அதையும் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். நான் 6 கிளாஸ் வந்து அரிசி போட்டேன். ஸோ நான் 9 கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சாச்சு. கொதித்ததுக்கப்புறம் நான் அரிசி போட்டுக்கிறேன். அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது. சீரக சம்பா சும்மா அலசி மட்டும் வச்சுக்கிட்டோம்னாலே போதும். அலசி அதுவும் நம்ம இந்த ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அரிசி அலசி அப்படியே தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம போட்டுடலாம். தண்ணியில் ஊறலாம் விட தேவையில்லை. ஒரே ஒரு லெமன் மட்டும், ஒரு சின்ன லெமன் மட்டும் புழிஞ்சு போட்டுக்கலாம். எப்பொழுதுமே அரிசி போட்டதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். நம்ம அப்போ தான் வந்து உப்பு வந்து கரெக்டாக வந்து இருக்கா, பத்தாதான்றது நமக்கு தெரியும். உப்பு போட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணுறப்ப லைட்டாக உப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்கணும். உப்பு கக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு வெந்து வரப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். இடையில வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். நம்ம குக்கரில் பண்ணுறப்ப ஈஸி, சட்டியில் பண்ணுறப்ப சில பேர் கொஞ்சம் பயமாக இருக்கும், கீழே பிடிச்சிருமோன்னு. ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். அப்பப்போ திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அதை அப்படியே தம் ஆகட்டும். நான் வந்து தால்ச்சா வந்துட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதை தூக்கி அந்த வெயிட்டு வந்து நான் மேலே வச்சுட்டேன். சிம்மில் வச்சுருக்கேன் இப்போது. அதை தயிர் பச்சடி இது எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நான் தால்ச்சா வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, சாப்பாடு ரெடி ஆகியாச்சு. போட்டு சாப்பிட வேண்டியதுதான். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமைச்சிங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நான் குக்கிங் வீடியோ இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு போடலான்னு நினப்பேன். பட்டு குக்கிங் வீடியோஸ் போடுறவங்களோட வெசல் அந்த ஸ்டவ்லாம் சூப்பராக வச்சுருப்பாங்க. நம்ம அண்டக்குண்டா வச்சுட்டு போடுறதான்னு நினப்பேன். அப்புறமும் வெசல்லாம் முக்கியம், டேஸ்ட்டு தானே முக்கியம், போடலான்னு நினச்சி இது போட்டது தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.